ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாம்ஸ் லைஃப். ஹோப் எல்லாரும் ஹாப்பியாக இருப்பீங்க. நாங்களும் எங்களுடைய டேயை ஹாப்பி ஆக்கிறதுக்காக இன்றைக்கி ஒன் டே ட்ரிப்பாக விஜிபி யூனிவர்சல் கிங்டம் தான் வந்திருக்கோம். இங்கே பின்னாடி வந்து ஒரு வாண்டு நிற்கிறான்ல, அது வந்து என் கசின், என் தம்பி. இங்கே என்ட்ரியே அமக்கலமாக இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு இங்கே டிக்கெட் கவுண்டர் வந்தோம். ஆனால் இங்கெல்லாம் டிக்கெட் உள்ளே போகணுன்னு சொன்னாங்க. இங்கே ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே என்ட்ரி ஃபீ பர் ஹெட்டுக்கு வந்து 950 வந்து நாங்கள் பே பண்ணோம். கிட்ஸ்க்கு வந்து அவங்க வந்து ஒரு மெஷர்மெண்ட் வச்சுருக்காங்க. அதை வந்து தாண்டி போச்சுன்னா கண்டிப்பாக 950 தான். அதுக்குள்ளே ஒரு 95 சென்டிமீட்டர் என்னவோ சம்திங் இருந்தது. எனக்கு சரியாக தெரியல, அது நினைவில்லை. அவங்களுக்கெல்லாம் வந்து 750 கலெக்ட் பண்ணுறாங்க. என் பசங்களுக்கெல்லாம் அடல்ட்டுக்கான ப்ரைஸ் தான் போட்டாங்க, 950 தான். இங்கே என்ட்ரி ஆனதுமே ஃபஸ்ட்டு இங்கே வந்து லெஃப்டில் போனாலே ஒரு முக்கியமான ஒரு பர்சன் இருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து சின்ன வயசுலேருந்து இங்கே வரும்போதெல்லாம் இவரை பார்த்துட்ருக்கேன். ஆனால் அதே சேம் பர்சனானு தெரியாது, வேறு ஒருத்தவங்களாக தான் இருப்பாங்க. இங்கே அப்படியே அவர் சிரிக்கவே மாட்டேங்கிறார். நம்ம என்ன தான் சிரிக்க வச்சாலும், என்ன ஜோக்ஸ் சொன்னாலும் சிரிக்கவே மாட்டார். நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் இவரை வந்து சிரிக்க வைக்கவே முடியல. அப்புறம் நாங்கள் பாட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வர வழியிலேயே இங்கேயும் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது, இந்த கார்னர்லேயே இருக்குது. அப்புறம் இதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னீர் கோட்டைன்னு ஒரு கோட்டை இருக்குது. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிற்பங்கள் எல்லாம் இருக்கும். அங்கே வந்து ஃபோட்டோஷூட்க்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து என்ட்ரி வந்து இங்கே இல்லை, உள்பக்கமாக இருக்குது. நான்லாம் சின்ன பிள்ளையில் வரும்போது அந்த வழியாக தான் போவோம். இப்போ வந்து என்ட்ரி வந்து இங்கே ஸ்ட்ரைட்டாக இந்த பக்கம் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மூட்டையை நான் வந்து சுமந்துட்டு போகிறோம் பாருங்கள். வீட்டில் இருக்கும்போது மட்டும் நாங்கள் எடுத்துக்கிறோம், நாங்கள் தூக்கிக்கிறோன்னு சொல்கிறாங்க இந்த பசங்க. ஆனால் இங்கே வந்துட்டால் நம்ம தலையில் கட்டிடுறாங்க எல்லாமே. இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாட்டர் பார்க்கில் போனோம் இல்லையா, அதுக்காக வந்து ஸ்பேர் ட்ரெஸ்ஸஸ் வச்சுருக்கேன் நான். நம்ம நனைஞ்சிருவோம்ல, அதுக்காக தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வரும்போது கண்டிப்பாக ஆளுக்கு ஒரு ஸ்பேர் ட்ரெஸ் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இங்கே என்ட்ரி போடுறோம். இதில் வந்து ஒரு கார்டு மாதிரி கொடுத்துட்றாங்க, அதுவே எல்லாருக்குமே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதை தொலைச்சிட்டா யாருக்குமே ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதை பத்திரமா வச்சுக்கோங்க. அப்புறம் என்ட்ரு ஆனதுமே இங்கே வந்து ரைட் சைடில் ஸ்நாக்ஸ் ஷாப்ஸ் இருக்குது. நம்ம வேணுங்கிற ஸ்நாக்ஸை இங்கே வாங்கிக்கலாம். அப்புறம் அதுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா 2 வழி பிரியுது, ரைட்டு லெஃப்ட்டுன்னு 2 இருக்குது. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் போகணும். ரைட் ஹேண்ட் சைடும் நிறைய ரைட்ஸ் இருக்குது. இது வந்து சுற்றி வரும்போது நடுவில் அங்கே இடம் இருக்கும். ஸோ அந்த வழியாக வரலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த கப் அண்ட் சாசர் தான். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ணணும்னா கொஞ்சம் காஃபி குடிப்போம் இல்லையா, டீ காஃபி அந்த மாதிரி குடிப்போம். அந்த மாதிரி மற்ற கொஞ்சம் ஹெவி ரைடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மைல்டாக இந்த ஒரு ரைடில் போகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து லாஸ்ட் டைம் வந்தப்போ இந்த கப் அண்ட் சாசருக்கு அடுத்தது வேறு ஒரு ரைடு இருந்ததுன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1.5 years or 2 years நியர்லி அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து புதுசாக இருக்குது. இங்கே வந்து இப்போ நிறைய புது ரைட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து ஃப்ளையிங் மெஷின். இது வந்து பார்க்குறதுக்கு வந்து சும்மா சாதாரணமாக இருந்தது. நாங்கள் போயிட்டோம். ஆனால் ஃபஸ்ட்டு சுற்றும்போது கொஞ்சம் மெதுவாக அப்படியே மைல்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து செம்ம ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்பீட் ஆக செம்ம ஜாலியாக இருந்தது. அதுக்கு அடுத்தது பக்கத்துலேயே வந்து பெட்டிங் ஜூ இருந்தது. இது வந்து அப்புறமா பார்த்துக்கலான்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி விடாதீங்க. ஏன்னா அப்புறம் நம்ம நினச்சோம்னா கண்டிப்பாக வந்து அதை பார்க்க முடியாது. வழியில் இல்லாமட்டு நான் இங்கே பசங்களை கூப்பிட்டுட்டு வந்து இதை காமிச்சேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி பொம்மை டைனோசர் எல்லாம் இருந்தது. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பசங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. அதில் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஈமு கோழி வச்சுருந்தாங்க. நீங்கள் கிட்ஸை கூப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இன்னும் நிறைய கோழியெல்லாம் இருந்தது இங்கே உள்ள. வேறு ஒரு வெரைட்டியில் நெருப்பு கோழி அதெல்லாமே இருந்தது. இதெல்லாம் நாங்கள் வந்து ஏற்காடில் பார்த்துருக்கோம். அந்த நினப்பு வந்தது எனக்கு. பீக்கு பார்க் அதிலெல்லாம் போயிருந்தோம் இல்லையா, அப்போ வந்து ஃபுல்லாக இருந்தது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து பசங்க பார்த்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ லீவில் வந்து பசங்க எல்லாமே லீவில் இருக்காங்க, அடம்பிடிக்கிறானுங்க வெளியே கூட்டிட்டு போக சொல்லி. ஆனால் இது வந்து உண்மையிலேயே ஒரு கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு பிடிச்ச இடமா இருக்கும்.
இது பார்த்தீங்கன்னா இது நான் சும்மா தொட்டுட்டு இருந்தேன், பார்த்தா நல்லா சுற்றுச்சு. அப்படியே கொஞ்சம் இங்கே பிக்சர் எடுக்கலான்னு தான் வந்தேன், ஆனால் இப்படி தொட்டால் அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இதை நல்லா சுற்றி விட்டு நானும் கொஞ்சம் நேரம் வந்து விளையாடிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள். அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே உள்ளே வந்தால் இங்கே ஒரு பெரிய கூண்டு மாதிரி ஒரு கூண்டு இருந்தது. அதுக்குள்ளே வந்து ஃபுல்லாகவே வந்து இங்கே கோழி அதெல்லாம் தான் வச்சுருந்தாங்க. கோழி, முயல் இதெல்லாம் இருந்தது. குட்டி பசங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும், நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க வந்தாங்கன்னா பார்த்து. பாருங்கள் நிறைய என்னென்னவோ கோழி இருக்குது. அதுக்கெல்லாம் எனக்கு வந்து பேர் தெரியல, அங்கே போர்டும் எதுவும் போட்டிருக்கல. அப்புறம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் அப்படியே பேர்ட்ஸ் ஏவியர் இருந்தது. இங்கே வந்து தனியாக காசுன்ட்டு நான் அந்த மாதிரி கேள்விப்பட்டிருந்தேன், ஆனால் எங்களுக்கு வந்து தனியாக இதுக்கு சார்ஜ் எதுவும் பண்ணலை. நாங்களே வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே போய் எல்லாமே பார்த்துட்டு வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு க்யூட்டான ஒரு பேரட் இருந்தது. இந்த பேர்ட் கூட வந்து கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தோம். டைம் போனதே தெரியல. எனக்கு ஃபுல்லாக வந்து அந்த ஏற்காடில் பார்த்த அந்த மெமரிஸ் தான் வந்துட்டு இருந்தது. அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து இங்கே லாஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன், அதையும் செக் பண்ணுங்கள், அதுவும் நல்லாயிருக்கும். இங்கே எல்லாமே வந்து நாங்கள் வந்து ஒரே இடத்துல பார்த்துட்டோம், ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே ஃபுல்லாக பேர்ட்ஸ் நிறைய அப்படியே பறந்துட்டு இருந்தது. அப்படியே இதை பார்த்து முடிச்சுட்டு இங்கே நான் வந்து அந்த பன்னீர் கோட்டை காட்டினேன் இல்லையா, அதுதான் அதோட வழி தான் இது. அங்கே போனோன்னா நீங்கள் பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அதுலேருந்து இந்த பேர்டு ஏவியரிலேருந்து வந்தோம்னாலே இங்கே ஜாயிண்ட் வீல் இருக்குது, இதில் போகலாம்னா நாங்கள் எல்லோரும் வந்து நின்னோம். இங்கே க்யூ பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ இருக்குது, ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் போகுது. ஸோ அது எவ்வளோ பெரிய இதில் ரைடில் அதனால சீக்கிரமாகவே போயிடுச்சு. நாங்கள் எல்லாருமே வந்து ஏறி போயிட்டோம். உங்களுக்கும் வந்து இந்த ஜாயிண்ட் வீலில் போன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வெயிலுக்கு இந்த ஜாயிண்ட் வீலில் ஏறி உட்காந்தது எங்களுக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக இருந்தது. அப்படி குளுன்னு காற்று இருந்தது. அப்புறம் அதுலேருந்து இறங்கி வந்துட்டு இங்கே எங்கே போகலாம்னு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்குள்ளே இந்த மெரிகோ ரவுண்டில் போகணுன்னு சொல்லிட்டு என் பசங்கள்லாம் ஏறிட்டாங்க. ஸோ நாங்களும் அதில் ஏறி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டோம். வந்து எல்லாருமே வந்து ஒரு இடத்துல போய் அசம்பிள் ஆகிட்டோம். நான் வந்து என்ட்ரன்ஸ்லேயே ஒன்று காட்டினேன் இல்லையா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வழின்னு. ஸோ அங்கே போகலாம்னு பார்த்தோம், ஆனால் அதுக்குள்ளேயே என் பசங்க இந்த டேஷிங் காரில் போய் ஆகணும்னு இங்கே வந்து என்ட்ரி கொடுத்துட்டானுங்க. ஸோ அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற இதுவே நாங்கள் கவர் பண்ணலை, இங்கே வந்துட்டோம். ஏன்னா இதில் தான் நிறைய கூட்டம் வரும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால் இங்கே வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வந்து இங்கே விளையாடிட்டு இருந்தோம். அப்புறம் இது முடிஞ்சிட்டு கரெக்டாக அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த கிட்ஸ்க்கான ப்ளே ஏரியா வந்து நிறைய இருக்குங்க. சின்ன பசங்க நிறைய இதில் ரைடிங்கை வந்து என்ஜாய் பண்ணலாம் கரெக்டாக அந்த டேஷிங் காருக்கு பக்கத்தில். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா இங்கே ஒரு ரைடு இருக்குது. இதில் நாங்கள் வந்து போகலை, நாங்கள் அதை வந்து மிஸ் பண்ணிட்டோம். அதாவது நான் மிஸ் பண்ணிட்டேன், மற்ற எல்லோரும் போயிருக்காங்க. அப்புறம் ஏன்னா நான் வந்து இங்கே கிட்ஸை கூப்பிட்டுட்டு இங்கே வந்துட்டேன். இவங்க என்னென்னா அந்த ஒரு காளை மாடு இருக்கும் இல்லையா, அது மேலே ஏறணும்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. அது கரெக்டாக பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஆக்டோபஸ் தெரியுது, அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து வரும். இங்கே வந்து இருந்துட்டாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த காளை மாடு விளையாடணுன்னா 80 ருபீஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் மற்ற இந்த 3D தேட்டர் அதெல்லாம் இருக்குது, அதுக்கு வந்து தனி சார்ஜஸ் இருக்குது. 120 சம்திங் என்னவோ இருந்தது. இப்போ என் பசங்க இதில் ஏறி உக்காந்தானுங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் சுற்றுறாங்க. ஆனால் இந்த பெரிய பிள்ளை ஏறி உட்காந்ததுமே என்ன கோவம்னு தெரியல, அந்த காளை மாடுக்கு எப்படி சுற்றுன்னு சுற்றுது பாருங்கள், செம்ம ஃபாஸ்ட்டாக சுற்றிட்டு இருந்தாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். இப்போ இந்த காளை மாடுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளைட் ரைடு மாதிரி இருக்குது. இதுலேயே வந்து சின்ன பசங்களும் நல்லா வந்து ஈஸியாக உட்காரலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி பசங்க இருக்காங்க இல்லையா, ஒரு 5 வயசு 4 வயசு அந்த மாதிரி பசங்கள்லாம் இதில் போகலாம். ட்ரெயின் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு இது இருக்குது.
அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியில் வந்தோம்னா இந்த பலூன் மாதிரி இந்த ரைடு இருக்குது. இந்த பலூன் ரைடு முடிஞ்சதுமே ஆப்போசிட்டில் வந்து இந்த ரைடு இருக்குது. அதுக்கப்புறம் அது பக்கத்தில் வந்து இந்த ஆக்டோபஸ் மாதிரி ஒரு ரைடு இருக்குது, அதுவும் வந்து செம்மையாக இருக்கும். அப்புறம் இந்த ஆக்டோபஸ்க்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரைடு எனக்கு ஒன்றுத்துக்கும் வந்து நான் வந்து இது பார்க்கல, நேம் பார்க்கல என்ன ரைடுன்னு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்கு. இது சும்மா நம்ம ஏறி போய் உட்காந்துருந்தோம், ஆனால் பார்க்க வந்து ஏதோ சாதாரணமாக இருந்தது, ஆனால் செம்மையாக இருந்தது. இதெல்லாம் புதுசாக வந்திருக்கு. நாங்கள் லாஸ்ட் டைம் போனப்போலாம் இதெல்லாம் இல்லை. இது நல்லா பயங்கரமாக செம்ம ஜாலியாக, நாங்கள் வந்து ரைடில் உட்கார பயப்படவே மாட்டீங்க அப்படின்னா இது நல்லா என்ஜாய் பண்ணலாம், செம்மையாக இருந்தது. நான் வந்து பின்னாடி இருக்கேன், அந்த பக்கம் இருக்கேன் நான். இந்த சத்தத்தெல்லாம் பார்த்து அப்படியே பயங்கரம் அப்படிலாம் பயந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே வந்து கத்தி என்ஜாய் பண்ணுறது தான். எல்லாருமே வந்து பயத்தில் கத்துறதில்ல, எல்லாருமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணி தான் கத்திட்டு இருக்காங்க. நல்லா ஜாலியாக இருந்தது இந்த ரைடு. இது நாங்கள் வந்து திரும்ப செகண்ட் டைமும் போனோம், ரொம்ப நல்லா இருந்தது. ஈவினிங் போனோம் அதுவும். அப்புறம் வந்து எல்லாருக்கும் பசிச்சிருச்சு, ஏன்னா நாங்கள் மார்னிங் கூட எதுவும் சாப்பிடல, லைட்டாக வந்து டீ காஃபி குடிச்சிட்டு அந்த மாதிரி தான் வந்திருந்தோம். ஸோ இது வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு 1 o'clock ஆகிடுச்சு இதுவே எங்களுக்கு. அதனால் வந்து லன்ச் முடிச்சிடலான்ட்டு வந்துட்டோம். செம்ம டயர்டாகிடுச்சு. இந்த வெயிலில் வந்து ஃபுல்லாக பயங்கரமாக சுளிர்னு வெயில் அடிக்குது. எல்லோரும் வந்து பிரியாணி வாங்கி சாப்பிட்டாங்க, ஆனால் நான் மட்டும் தயிர் சாதம் வாங்கி சாப்பிட்டேன். ஏன்னா வெயிலுக்கு எனக்கு வந்து பிரியாணி சாப்பிட்ற மூடே இல்லை. அதுவே என்னால் பாதி தான் சாப்பிட முடிஞ்சது, வெயிலில் சாப்பிட முடியல. அப்புறம் வந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, நான் மட்டும் வந்து இங்கே வந்து கொஞ்சம் கவர் பண்ணலான்னு வந்தேன். ஏன்னா கரெக்டாக அந்த சாப்பிட்ற இடத்துக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து பீச் இருக்குது. ஸோ இப்போ அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக பீச்சில் போக முடியாது, பயங்கரமாக சுடும். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஃபுல்லாகவே வாட்டர் பார்க் தெரியுது. ஆனால் வாட்டர் பார்க்கு வேறு என்ட்ரன்ஸ் இருக்குது, ஆனால் இதுக்குள்ளே கூட நுழைஞ்சு போகலாம். கரெக்டாக நான் வந்து அந்த கேன்டீன் இருந்ததுலேயே சாப்பிட்ற இடம், அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தாலே இங்கே வந்து பீச் இருக்குது. ஆனால் செம்ம சூடு, சுத்தமாக கண்டிப்பாக போக முடியாது இங்கே. ஆனாலும் கொஞ்சம் பேர் போயிட்டு வந்து பீச்சில் விளையாடிட்டு இருந்தாங்க. ஏன்னா பீச் தண்ணி வந்து செம்ம சூடாக இருக்கும்ல இந்த டைம்லலாம். ஆனால் அவங்க எப்படி தான் போகிறாங்கன்னு தெரியல. மணலும் செம்ம சூடாக இருக்கும். கொஞ்சம் கூட எங்கேயுமே வந்து ஒரு மரமோ நிழலோ எதுவுமே இல்லை. அது சும்மா நான் வந்து பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து அப்படியே வந்துட்டோம். இப்போ இந்த வழியாக அப்படியே அந்த புல் தரையில் தான் நான் போனேன். போயிட்டு அந்த வழியாக பார்த்தா ஃபுல்லாக வாட்டர் பார்க்லாம் இருக்குது. இப்போ நான் இப்படியே கூட என்ட்ரி கொடுத்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம வந்து நம்மளுடைய திங்ஸ் எல்லாம் வைக்கணும் இல்லையா? ஸோ லாக்கர் அங்கே அந்த என்ட்ரன்ஸ் வழியாக கரெக்டாக அந்த தீம் பார்க் என்ட்ரன்ஸ் வழியாக போனால் தான் அந்த லாக்கரில் நம்ம துணி எல்லாமே சேஃப்டிக்கு வச்சுக்கலாம். லாக்கருக்கு வந்து நம்ம வந்து காசு கொடுத்துட்டு தான் லாக்கர் ஆக்சஸ் பண்ணணும். இங்கே இந்த ப்ளூ அண்ட் க்ரீனில் தெரியுது இல்லையா, அந்த ஒரு ரைடு தான் இப்போ வந்து புதுசாக வாட்டர் ட்ராப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நானும் வந்து போனேன், ஆனால் என் வீடியோ வந்து எடுக்க முடியல. அங்கே நிற்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆனால் வந்து அது ஒரு ஜஸ்ட்டு ஒரு செகண்ட் எவ்வளோ அந்த டைம்லேயே வந்து நம்ம வந்து ட்ராப் ஆகிடுவோம். நல்லா இருந்தது, அது நல்லா என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து போனீங்கன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த குறிஞ்சி ஃபால்ஸ் வந்து நாங்கள் லாஸ்ட் டைம் போனப்போ இல்லை, அது க்ளோஸ்டில் இருந்ததா இல்லை டைம் இல்லாமல் இருந்ததா என்னன்னு தெரியல. இப்போ இது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து வாட்டர் கேமுக்கான என்ட்ரன்ஸு. ஸ்விமிங் பூல் போக போகிறோம். ஸோ உள்ளே என்னென்ன சம்பவம் பண்ண போகிறோன்னு இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வாட்டர் பார்க்கில் நுழைஞ்சிட்டோம். அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே நாங்கள் வந்து ஃபுல்லாக இந்த தண்ணியிலே தான் நனைஞ்சிட்டு இருந்தோம். ஃபுல்லாக ட்ரை ரைடு வந்து கொஞ்சம் தான் பண்ணோம். அதுக்கப்புறம் இங்கே ஓடி வந்தாச்சு. இங்கே ஃபுல்லாக வந்து இப்போ நாங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ண போகிறோம். இங்கே வந்து இந்த ஸ்லைடில் வரணுன்னா நம்ம வந்து ஒரு பேட் மாதிரி நீட்டாக ஒன்று கொடுக்குறாங்க. அதுக்கு பேர் என்னன்னு தெரியல, அது இந்த மாதிரி சறுக்கிட்டு வர்றது. இதை வந்து நம்ம தான் தூக்கிட்டு மேலே ஏறணும். 3 மாடிங்க, அது ஏறி நாங்கள் எடுத்துகிட்டு போனோம். இதை நீட்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதிலாக இப்படி நாங்கள் வந்து சுருட்டிட்டு தான் எடுத்துக்கிட்டு அதுலேயே நாங்கள் வந்து பயங்கரமாக ஆட்டம் போட்டுட்டு போனோம். மேலே ஏறி வந்துட்டோம். இப்போ நாங்கள் வந்து இதில் போகிறோம். செம்ம ஜாலியாக இருக்கும். கண்டிப்பாக வந்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுத்த இந்த பணத்துக்கு வந்து வேஸ்ட் பண்ணாமல் இதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போங்க.
இப்போ நெக்ஸ்ட்டு வாட்டர் ரைடுக்கு போகிறோம். இப்போ மறுபடியும் நாங்கள் வந்து 3 மாடி ஏறி மேலே போனோம். இது ஏறுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் அந்த ரைடில் அந்த வாட்டர் ரைடில் போனதுமே அப்படியே செம்ம ஜாலியாக இருந்தது. திரும்ப அடுத்தது இன்னொரு தடவை போகலான்னு அப்படியே திரும்பவும் ஏற ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். இந்த வாட்டர் ரைடெல்லாம் முடிச்சுட்டு, அதாவது அந்த ரைடு கொஞ்சம் ஹெவியாக இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்களே கொஞ்சம் லேசி ஆகிட்டோம். அப்படியே இந்த லேசி ரிவரில் வந்து கொஞ்சம் நேரம் விளையாடணும். இது வந்து ஃபுல்லாக ரவுண்டாக இருக்குது. நல்லா ரவுண்டாக நம்ம சுற்றிக்கிட்டேவும் இருக்கலாம், இல்லை ஒரே இடத்துல கூட அந்த மாதிரி என்ஜாய் பண்ணலாம். நாங்களும் இதில் உட்காந்துட்டு நல்லா கவுத்து போட்டு ரொம்ப ஆட்டம் போட்டோம். நல்லா இருந்தது. லாஸ்ட் டைம் நாங்கள் வந்தப்போ இது வந்து போக முடியல, டைமிங்ஸ் முடிஞ்சிருச்சா என்னன்னு தெரியல, நாங்கள் போக முடியல. அதனால இப்போ போயிடலாம்னு இங்கே வந்துட்டோம். ஆனால் இப்போ நாங்கள் வந்தப்போ வந்து இந்த டைமில் பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அப்படியே இருந்தது இது. ஸோ ஒரு பர்டிகுலர் டைமிங்ஸ் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ எப்போ வேணாலும் நம்ம வந்து இங்கே வந்துடலாம். ஸோ இங்கெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து என் பசங்க வந்து கொஞ்சம் பசிக்குது லைட்டான்னு சொன்னாங்க. இங்கே வந்து இந்த வாட்டர் பார்க் ஏரியாவில் இந்த ஐஸ்கிரீம் ஷாப்லாம் இருந்தது. இங்கே வந்து இந்த லாக்கர் ரூமுக்கு பக்கத்துலேயே வந்து டீ அண்ட் காஃபி அந்த மாதிரி ஸ்நாக்ஸு அதெல்லாம் கூட இருக்குது. ஸோ நமக்கு தண்ணியில் விளையாடி விளையாடி கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சுன்னா அங்கே போயிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடலாம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து வேப்பூல். இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து பாட்டெல்லாம் போட்டுட்டு நல்லா செம்ம ஜாலியாக நல்லா ஒரு சூப்பராக வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் வெளியே வந்து இங்கே மூளை அடிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களும் வந்து சடனாக இங்கே வந்து இங்கே என்னென்னவோ வந்து ப்ரோக்ராம்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னும் நிறைய ஷோஸ் எல்லாம் இங்கே வந்து நடந்துட்டு இருந்தது. கத்தி மேலெல்லாம் நின்று பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல, நான் வந்து ஃபோன் வந்து வச்சுட்டு வந்துட்டேன் லாக்கரில். அதுக்கப்புறம் தான் நான் போய் எடுத்துகிட்டு வந்ததுனால தான் இதெல்லாம் கொஞ்சம் எடுக்க முடிஞ்சது. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரெயின் டான்ஸு. இங்கே வந்து ஃபுல்லாக இங்கே தண்ணி பார்த்திங்கன்னா செம்ம சில்லுன்னு இருந்தது. அப்புறம் இங்கே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே நார்மல் வந்து இந்த ஸ்விம்மிங் பூல் ஏரியா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாக உள்ளே இருந்து நம்ம சறுக்கிட்டு வர மாதிரி அந்த மாதிரியெல்லாம் நல்லா இருந்தது, செம்ம ஜாலியாக இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நாங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். அவ்வளோதான். இங்கே வந்து ஃபுல்லாக நைட்டு இருட்டிடுச்சு, எல்லாருமே கிளம்பிட்டாங்க. நாங்கள் அப்புறம் ஸ்விம்மிங் ஏரியாவிலேருந்து வந்துட்டு அப்புறம் நாங்கள் மறுபடியும் வந்து இந்த ட்ரை ரைட்ஸ் பக்கமாக வந்துட்டோம். கிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து இந்த ரைட்லலாம் உட்காரணுன்னு சொன்னாங்க, அவங்களெல்லாம் உட்கார வச்சுட்டு அப்படியே நாங்களும் வந்து ஒரு ரைடாக வந்து உட்காந்துக்கிட்டே வந்தோம். நாங்கள் கொஞ்சம் மிஸ் பண்ண ரைட்ஸ் எல்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் அப்படியே கவர் பண்ணிக்கிட்டே வந்தோம். இது வந்து ஃப்ரீ ஃபால் நினைக்கிறேன். இதுக்கு எனக்கு வந்து எக்ஸாக்டாக பேரெல்லாம் தெரியல. நம்ம வேறு இடத்துலலாம் போயிருக்கோம்ல ஹைட்டாக, இது வந்து வேறு ஒரு இடத்துல வந்து ஒரே ஒரு டைம் தான் அந்த மாதிரி ட்ராப் பண்ணுவாங்க. இது வந்து நிறைய டைம் அப்படியே நடுவில் வச்சு பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இதுவும் நல்லா செம்மையாக இருந்தது. இதுவும் நாங்கள் வந்து உட்காந்தோம். அப்புறம் இதே மாதிரி வந்து குட்டி பசங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று இருந்தது. இது வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு, ஸோ பசங்களை உட்கார வைக்க முடியல. அப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த கங்காரு மாதிரி இந்த மாதிரி ஒன்று இருந்தது. இதிலெல்லாம் நல்லா சின்ன பசங்க வந்தாங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம், நம்மளும் உட்காரலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து இந்த கொலம்பஸா இல்லை அசுர தாலாட்டா, இதுக்கு என்ன பேர் தெரியல, அதுலேயும் உட்காந்தோம். இது வந்து மார்னிங்கே இந்த ரைடு போயிட்டோம். ஆனாலும் ஈவினிங்கில் இந்த லைட் செட்டிங்கோடு போனோம்னா மறுபடியும் போனாங்க. ஆனால் நான் வந்து போகல,
எனக்கு கொஞ்சம் டயர்டாகிட்டு இருந்தது, அதனால் நான் வந்து வரலன்னு சொல்லிட்டேன். நான் தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அவங்க எல்லாருமே, என் பசங்க எல்லாருமே வந்து போனாங்க. இது வந்து லாஸ்ட் ரைடு, இது லாஸ்ட் ரவுண்டுங்கிறதுனால பயங்கர ஸ்பீடாக எல்லாருமே ஸ்பீடுன்னு கத்துனதுனால ரொம்பவே ஸ்பீடாக சுற்றிட்டாங்க. அப்புறம் நான் வந்து இந்த ரோலர் கோஸ்டர் இதை தான் நான் வந்து தேடிட்டு இருந்தேன். எப்படியோ இதுலேயும் உக்காந்தாச்சு. என்னடா இது லோ பேட்டரியா? இதுதான் எங்களுடைய லாஸ்ட் ரைடு. வீடியோ எண்டிங்க்கு வந்தாச்சு. நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. என்னுடைய ஃபோன்லேயும் வந்து ஃபுல்லாக சார்ஜ் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.